சமீபத்தில் ஒருத்தர் சிஎஸ்ஐ சபை கிறிஸ்தவர்களின் மோசமான குணங்களை பற்றி மிகவும் வருத்தத்தோடு ஒரு கமெண்ட் எழுதி அதை பற்றி என்ன பேச சொல்லி கேட்டிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு திரையில் பாருங்க. சிஎஸ்ஐ சபை கிறிஸ்தவர்கள் இந்துக்களை எல்லாம் கல்லை கும்பிடுறவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. இரண்டாவது, நாங்கள் ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் சாத்தானுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடுன்னு சொல்லி இந்து கடவுள்களையும் பற்றி ரொம்பவும் மட்டமாக பேசுகிறாங்க. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். இவருக்கு நான் ஒரு பதிலை கமெண்ட் பகுதியிலே கொடுத்துருக்கேன். அதையும் இப்போ பாருங்கள். அவருக்கு நான் கொடுத்த இந்த பதிலை இன்னும் கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது நிச்சயமாகவே நம்ம விளக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. 2 முக்கியமான காரியங்களை அவர் அந்த கமெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கார். ஒன்று, இந்துக்களை இவர்கள் கல்லை கும்பிடுகிறவர்கள் அப்படின்னு இழிவாக பேசுகிறாங்க. இரண்டாவது, இந்துக்களின் கடவுள்களை சாத்தான்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த இரண்டுமே கிறிஸ்தவத்துக்குள் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையை சுட்டி காட்டுது. முதலாவது, கல்லை கும்பிடுகிறவர்கள் அப்படின்னு இவங்க இந்துக்களை பற்றி பேசுறது இவங்களுக்குள்ள இருக்கிற ஜாதி வெறியை தான் வெளிப்படுத்துது. கிறிஸ்தவம் அப்படிங்கிறது அன்பும் சமத்துவமும் உள்ள மார்க்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. பிற மதத்தவரை பற்றி இவங்க இப்படி பேசுறதுக்கு காரணமே உள்ளுக்குள்ள இருக்கிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற சாதி கொள்கை தான். கிறிஸ்தவம் சமத்துவத்தை போதிக்கிற மதம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வாய்ப்பேச்சு. உண்மையில் கிறிஸ்தவத்தில் அடிப்படையில் சமத்துவமோ அன்போ கிடையாது. அதனால தான் இந்தியாவில் கிறிஸ்தவம் 2000 வருஷங்களாகியும் வளர்ச்சி அடையாமல் இருக்குது. Why did Christianity fail in India? இந்தியாவில் ஏன் கிறிஸ்தவம் தோற்று போனது என்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் நான் வெளியிட்ட ஒரு வீடியோவில் இதையும் ஒரு காரணமாக குறிப்பிட்டிருக்கேன். யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் எவ்வளவு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. உண்மையிலே கிறிஸ்தவம் சமத்துவத்தை உண்டாக்குகின்ற மதம் என்றால் அவங்க எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றிருக்கலாம். கிறிஸ்தவர்கள் பிற மத மக்களை மதமாற்றம் பண்ணுறதுக்கு, தங்களுடைய மதத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியாக இவங்க தாழ்த்தப்பட்ட மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிருக்கலாம். கிறிஸ்தவம் எவ்வளவோ பெரிய வளர்ச்சியை இந்தியாவில் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் கூட கிறிஸ்தவத்துக்கு மாற விரும்பலை. இதை பற்றி வேறொருத்தர் எழுதியிருந்த ஒரு கமெண்ட்டுக்கு நான் கொடுத்த பதிலையும் குறிப்பிட்டிருக்கேன். அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் கிறிஸ்தவத்துக்குள்ளே போய் அங்கே போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு கமெண்ட் எழுதியிருந்தார். அவருக்கு நான் கொடுத்த பதில் என்னன்னு இப்போ திரையில் பாருங்கள். ஐயா, ஒரு சிறு திருத்தம். தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்ல பிரச்சனை, கிறிஸ்தவம் தான் பிரச்சனை. தாழ்த்தப்பட்ட மக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு புது வாழ்வு அளிப்பது போல் கிறிஸ்தவம் காட்டிக்கொண்டு அவர்களை வரவேற்கிறது. அவர்கள் உள்ளே போனால் அங்கே ஒரு வாழ்வும் கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனையை சாதகமாக பயன்படுத்தி அவர்களை மதமாற்றம் செய்து கிறிஸ்தவம் ஏமாற்றுகிறது. இதுதான் உண்மை. அப்போது கிறிஸ்தவம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியாமல் போனதால் தான் பெரும்பாலான தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் கிறிஸ்தவத்துக்கு மாறுவதற்கு பதிலாக இந்துக்களாக இருக்கிறது நல்லதுன்னு கிறிஸ்தவத்தை நிராகரிக்கிறாங்க. ஆக கிறிஸ்தவத்தின் உண்மை முகத்தை இந்தியா வெளிப்படுத்திடுச்சு. இயேசு கிறிஸ்துவ அப்படியே அன்பே உருவாக இவங்க சித்தரித்து காட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் கிறிஸ்தவத்தில் அடிப்படையில் அன்போ சமத்துவமோ கிடையாது அப்படிங்கிறத இந்தியாவில் கிறிஸ்தவம் அடைந்த தோல்வி நிரூபிச்சிருச்சு. இது இந்தியர்களின் பிரச்சனை இல்லை, இது கிறிஸ்தவத்தின் பிரச்சனை. சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்தியா இல்லை, கிறிஸ்தவம். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதால் எனக்குள்ளே மனமாற்றம் வந்தது, நான் திருந்திட்டேன் அப்படின்லாம் சில சாட்சி சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது உண்மைனா ஏன் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு இந்த மனமாற்றம் வரல? இஸ்லாமுக்கு மாறினவங்க கூட சில பேர் ஜாதி வழியை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஏன்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் அதிகமாக அன்பும் சமத்துவமும் உள்ளவர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உலகத்திலே அன்பும் சமத்துவமும் நிறைந்த மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் அப்படின்னு இவங்க சொல்கிறது பொய்ங்கிறத இந்தியா வெளிப்படுத்தி காமிச்சிருச்சு. அதுபோக பிற மதத்தவரை எல்லாம் கல்லை கும்பிடுகிறவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நாங்கள் வணங்கும் யெகோவா தேவன் தான் ஒரே தேவன் அப்படின்னு இவங்க பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுடைய சரித்திரத்தை பார்த்தாலே இவங்க கும்பிடுற யெகோவா ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களையும் ஒருத்தராக இருந்திருக்கார், சமமாக. அந்த யெகோவாவுக்கு மேலே ஒரு கடவுள் இருந்திருக்கார், அவர் பேர் எல். அந்த எல்லுக்கு இருந்த பல மகன்களில் பிள்ளைகளில் ஒருத்தர் தான் யெகோவா. இவங்க இப்போ கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, ஒரே தெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த யெகோவா. இதுக்கு பைபிள்லேயே ஆதாரம் இருக்குது. அந்த எல் என்கின்ற அந்த மூத்த கடவுள் உலகத்தை பிரித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது தன்னுடைய பிள்ளையாகிய யெகோவாவுக்கு கொடுத்தது தான் இஸ்ரவேல் என்கின்ற தேசம். இதை பற்றியும் ஒரு ஆங்கில வீடியோவில் நான் விளக்கமாக பேசியிருக்கேன். இப்படி 33 கோடி தேவர்களில் ஒருத்தராக இருந்த யெகோவாவை பிற்காலத்தில் அரசியல் காரணங்களுக்காக ஒரே தேவன்னு மாற்றிட்டாங்க. மற்ற தெய்வங்களெல்லாம் போய் இவர் ஒருத்தர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இது அவங்களுடைய சரித்திரத்திலே இருக்குது.
இப்படி இருக்கும்போது எதை இவங்க வணங்குறதா உண்மையான தேவன், பிறர் எல்லோரும் கல்லை வணங்குறாங்க அப்படின்னு இவங்க சொல்றது ஒரு பிதற்றல். அடுத்தது, பிற மத கடவுள்களை இவங்க சாத்தான்னு சொல்றது தங்களுடைய கடவுளின் உண்மையான வரலாறு தெரியாததாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற ஜாதி வெறியாலும் தான். தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிற மதத்தவரையே சாத்தானின் பிள்ளைகள்னு இவங்க சொல்றாங்க. அந்த அளவு மத வெறியும் ஜாதி வெறியும் இவங்களுக்கு இருக்கு. அப்ப கிறிஸ்தவம் இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த வெறியை எல்லாம் நீக்கல, மாறாக அதை வெளிப்படுத்துவதற்கு புதிய வழிகளை தான் கொடுத்துருக்கு. இப்ப எப்படிப்பட்ட பொய்யிலையும் மாயத்தனத்திலையும் இந்த கிறிஸ்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான உப கடவுள்களில் ஒருத்தராகத்தான் இந்த கிறிஸ்தவ கடவுளே இருந்திருக்கார் இவங்க சரித்திரத்தின்படி பார்த்தாலே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் தங்களை உயர்ந்த ஜாதியினராகவும் பிற மதத்தவரெல்லாம் தாழ்ந்த ஜாதியினராகவும் பார்த்து மிகவும் அவதூறாக பேசிட்டு இருக்கிறாங்க. சமத்துவம் என்பது கடவுளை மாத்துறதால வராது, மதம் மாறுறதுனால வராது. அது இருதயத்திலே வர வேண்டிய மாற்றம். கிறிஸ்தவர்களின் இருதயம் மாற்றப்படவில்லை. அவர்கள் இருதயம் மாறாமல் இருப்பதே அவர்கள் வணங்கும் கடவுள் ஒரு போலியானவர் என்பதற்கு ஒரு ஆதாரம்.